காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எத்தனை மணிக்கு அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார்? ஷர்மிளா, இன்று நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டதுக்கு ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தது. குறிப்பாக அனைத்து கவனமும் இந்த கேரளா மாநிலம் வயநாடை நோக்கி தான் இருக்கிறது. அனைத்து கட்சிகளோட பார்வையை பார்த்தோன்னா குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பேட்டா என்கிற பகுதியில் தான் அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகம் இருக்கிறது. அங்கு ராகுல் காந்தி சரியாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் சரியாக 10:30 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தொண்டர்கள் இங்கு ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் தற்போது இந்த இடத்தில் வருகை தந்து ராகுல் வருகைக்காக அவர் வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. அருகிலே மைதானமும் இருக்கிறது. இப்போ அங்கு கோழிக்கோட்டில் நேற்று மாலையே கோழிக்கோட்டில் வந்து தங்கியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இங்கு கல்பேட்டா மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே உள்ள ஒரு மைதானத்தில் இறங்கி இங்கிருந்து பேரணியாக தொண்டர்களோடு நடந்து சென்று கல்பேட்டா மாவட்ட ஆட்சி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதுவரையும் நடந்தே சென்று அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 10:30 மணியில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வயநாடு மாவட்டம் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி வருவதன் காரணமாக இந்த அளவிற்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தேவையான அதாவது காவல்துறை கிட்டத்தட்ட காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 3000 காவல்துறை இந்த பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள்லாம் சோதனைக்கு உட்பட்டே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள், முக்கியமான தலைவர்களாக தற்போது இங்கு வந்து வருகை வந்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது நம்மிடம் இருக்கிறவரை கேட்கும் சார். എത്ര മണിക്കൂറായിരിക്കും റോഡ് ഷോ? അങ്ങനെ പദ്ധതിയുണ്ടോ? എത്ര മണിക്കൂറായിരിക്കും റോഡ് ഷോ? ഇവിടുന്ന് നേരെ 2 കിലോമീറ്റർ. ഈ DCC യോഗം ചേരുന്നുണ്ടോ അതിനുശേഷം? ഇല്ല, DCC യോഗം ഇപ്പൊ ഈ MK രാഘവന്റെ വിഷയത്തിലെ After the nomination, is he going to meet the press? I don't think so. ഈ MK രാഘവന്റെ വിഷയത്തിലെ ഇപ്പൊ ഈ ഒരു ചാനലിൽ ഒരു രാഘവൻ തന്നെ അത് നിഷേധിച്ചിട്ടുണ്ട്. ഈ അതിൽ ഈ തെരഞ്ഞെടുപ്പ് മുന്നിൽ കണ്ടുള്ള ഒരു എങ്ങനെയാണോ പാർട്ടി വിലയിരുത്തൽ? ശക്തമായി നിഷേധിച്ചിട്ടുണ്ട്. ஷர்மிளா, தற்போது காங்கிரசுடைய முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொருவரும் தற்போது இங்கு வந்து இந்த மைதானத்தை பார்வையிட்டு தொண்டர்களுடைய வரவேற்பை பார்வையிட்டு செல்கிறார்கள். சரியாக 10:30 மணி அளவில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வயநாட்டை பொறுத்தளவிற்கு காங்கிரஸ் கோட்டையாக தான் இருக்கிறது. 2009ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொகுதிப்படியின்படி வயநாடு ஒரு 7 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு வயநாடு வந்து ஒரு தனி மக்களவை தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தே 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஷானவாஸ் என்பவர் தொடர்ந்து அதிகப்படியான 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸுடைய கோட்டையாகத்தான் இந்த வயநாடு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 60% கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கி இங்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக ராகுல் காந்தி போட்டியிடுவதாக அரசியல் கட்சிகள் சொல்லப்பட்டு சொல்றாங்க. குறிப்பாக தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த வயநாடை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த ஷானவாஸ் என்பவர் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மறைவிற்கு பிறகு அவர் மறைந்து 1 வருடமாக இருக்கிறது. மறைந்த பிறகு இந்த தொகுதி காலியாக இருக்கிறது. எனவே அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் தொடர்ந்து இங்கு காங்கிரஸ் கோட்டையாக இருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து இங்கு ராகுல் காந்தி போட்டியிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு பிஜேபியுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தேர்தலிலும் பிஜேபியோட வாக்கு வங்கி 4வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்கு வங்கியிலேயே தான் பெற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த கட்சி சார்பாக பிஜேபியோட கூட்டணியாக வச்சிருக்கிற பிடிஜே கட்சி தான் இங்கு சுனில் வெள்ளலி என்கிறவர் போட்டியிட இருக்கிறார். அவர் போட்டியில் தற்போது பிரச்சாரத்தை துவங்கி பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல இவர்களுக்கு பலமுறுதியமாக இருக்கக்கூடிய இந்த கேரள மாநிலத்தை பொறுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தான் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுனில் என்பவர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து அவருடைய ஓட்டு வங்கி என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. எனவே முக்கியமாக காங்கிரஸ் கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த வயநாடு பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பதன் காரணமாக தான் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்று சரியாக 10:30 மணியில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய அவர் வருகை தந்திருக்கிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பிரசாந்த்.